குக்கு வித் கோமாளியில் இந்த வாரம் வந்து ஒரு செலிப்ரேஷன் வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. டாப் 8 செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சின்ன வயசில் அவங்க விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகளை வந்து நீங்கள் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்ட்ரன்ஸும் ரொம்பவுமே கஷ்டமாலாம் கொடுக்கவே இல்லைங்க. நேற்று அட்வான்டேஜ் டாஸ்க்கு நடந்திருந்தது. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவும் கெமியும் சேர்ந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் கொடுத்துருந்த ஹிண்ட்ரன்ஸ் ஒன்றும் ஹிண்ட்ரன்ஸ் மாதிரியே இல்லை, ரொம்பவுமே சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த செலிப்ரேஷன் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேர் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டாப் 8 செலிப்ரேஷனில் வந்து இந்த வாரம் ஜோயா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வரல. ஸோ 7 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கோமாளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகழும் வரல, அர்ஷிதாவும் வரல. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் முதல் முறையாக இந்த குக்கு வித் கோமாளிக்கு வந்திருக்கிறாப்புல. ஸோ அவர் வந்திருக்கிறதுனால ரொம்ப பெருசாக ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை, பெருசாக எதுவும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாரம் கோமாளியில் யார் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமரை சொல்லலாம். ஸோ ராமர் வந்து நம்பியார் கெட்ட போட்டிருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மிக்சி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கோமாளியில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் கொடுத்துருந்தாங்க. மற்றும் ரக்ஷன் மணிமேகலை இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இந்த வாரம் ஒரு செலிப்ரேஷன், அதனால் டேஞ்சர் ஜோனும் இல்லை. ஸோ அடுத்த வாரத்திலேருந்து டேஞ்சர் ஜோனை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.